நாம் தமிழர் சேர்ந்த திருமிகு ஃபாத்திமா ஃபர்கானா இருக்காங்க. வணக்கம் ஃபாத்திமா ஃபர்கானா. எப்படி பார்க்குறீங்க? ஹவ் டு யூ இன்டர்பிரட் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை? கருத்து கணிப்பு முடிவுகள் என்னைக்குமே அதே முடிவா இருந்தது இல்ல. அதுதான் நம்மளுடைய முந்தைய கால ட்ரெண்ட் எல்லாமே நமக்கு அறிவுறுத்துது, சொல்லுது. அதனால அதை நாங்க முழுமையா நம்பில. மக்களை நம்பிதான் களத்துல நின்னோம். இன்னைக்கும் அதே மக்களை நம்பிதான் இருக்கோம். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த மன வலிமையும் உறுதியும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, நேர்மையா களத்துல இருந்து வாக்கு கேட்டு மக்களுக்காக தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக இந்த களத்தில் மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அரசியல் பேசிய ஒரே கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மக்களும் புரிஞ்சுக்கிருவாங்க. அதே மாதிரி இந்த ஊடகமும் அது உடன்படுவீங்க அப்படின்னு நம்புறேன். அதனால நாம் தமிழர் கட்சி தயாரா இருக்கு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. பிகாஸ் அக்செப்டன்ஸ் தான் முதல்ல அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கான எல்லா தயார் நிலையும் இருக்கு. முதல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சொல்றோம். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் நடக்கல அப்படிங்கறத கண்கூட நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு வேட்பாளரா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில நின்னேன். எல்லா இடங்கள்லயும் மக்கள் பெரிய வரவேற்பை நாம் தமிழர் கட்சி கிட்ட கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. அதே மக்கள் கடைசி ஒரு 2 நாள்ல ஆதங்கப்பட்டதும் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா, நீங்க எல்லாம் இவ்வளவு நேர்மையா நின்னு களத்துல நின்னு ஓட்டு கேக்குறீங்களே, எங்களுக்காக இந்த இடத்துல எல்லாம் நின்று இருக்கீங்களே, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நின்று இருக்கீங்களே, ஆனா பாருங்க அவங்க ஒரு குடும்பத்துக்கு 8000, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபான்னு காசை கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களே நம்ம கிட்ட வருத்தப்பட்டது தெரிஞ்சது. எல்லாரும் இதே மனப்போக்கத்தோட அதை எடுத்துக்கிருவாங்களா? எங்களுக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. நாங்க போய் திருப்பி போய் ஓட்டு இந்த கேடுகெட்ட ஒரு ஜனநாயகத்துல நம்ம போய் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற அளவுக்கு எங்களை தள்ளிருச்சு இந்த மாதிரி செயல்பாடுகள் அப்படின்னு வருந்தி பேசிய மக்களும் இருக்காங்க. அவங்களுக்காக உண்மையா நேர்மையா களத்துல இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு உள்ளபடியே பெருமைதான். அதனால எக்ஸிட் போல்ஸ் இதை பார்த்து நாங்க தோய் விடுறதோ இல்ல. ஏன்னா கடந்த முறை 2024 ஏற்கனவே முன்னாடி பேசின அண்ணன் ஐயாக்கள் எல்லாருமே சொன்னாங்க, 24 சொன்ன எக்ஸிட் போலுடைய விவரங்கள் என்ன, ஆனா ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கறத சொன்னாங்க. அப்படித்தான் இந்த முறையும் இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு தரப்பு புதுசா வந்திருக்க தாவேக்காவுடைய தரப்பு வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்காங்க. நாங்க ஒரு ஆட்சி அமைக்க போறோம், உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு ஒரு பேரலல் யூனிவர்ஸ்லயே இருக்காங்க. ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத களத்துல நின்று வேலை பார்த்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். மக்கள் எப்படி நம்மளை பார்த்தாங்க, நம்மளை எப்படி அணுகினாங்க, எப்படி இந்த தேர்தலை பார்த்தாங்க, எப்படி என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க விரும்பினாங்க அப்படிங்கறத களத்துல எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எக்ஸிட் போல்ஸ் ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. ஏன்னா என்னைக்கு எக்ஸிட் போல்ஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய 8.22 விழுக்காடு இது வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் போல்லையோ எக்ஸிட் போல்லயோ காமிச்சிருக்காங்க. 3% இல்ல தோத்துரும் இந்த மாதிரிதான் காமிச்சிருக்காங்க. அதனால இந்த தேர்தலையுமே 2026லயுமே நாம் தமிழர் கட்சி மற்றவை அப்படிங்கிற இடத்துலதான் பல ஊடகங்கள் போட்டு இருந்தது. ஒரு சில ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதனால அதை நம்பி நம்ம அதுக்கான ஒரு விவாதத்தை டைம் வேஸ்ட் பண்ணணும்ன்றது கூட எனக்கு கிடையாது. நான் 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கேன். அது எப்படி வருது அப்படிங்கறத பாத்துக்கலாம். இல்ல, இந்த பாசிட்டிவிட்டியை நான் ஐ ரியலி அப்ரிஷியேட். நான் உங்களுக்கான அந்த தேர்தலை எதிர்கொண்ட விதம் பாராட்டுக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் என்னன்னா, ஒரு ட்ரெண்டு வேணும் அப்படின்னு, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்கொண்ட திரு சீமான் இந்த களத்தில் நின்றிருக்கிறார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய விஷயங்களை முன்வைத்து தேர்தலை சந்தித்தது. அந்த மாற்றம் எதிரொலித்திருக்குங்கிறதா. இப்போ இந்த லீவ் அசைட் ஆல் தீஸ் நம்பர்ஸ், இந்த இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை விட்டுருங்க, அந்த மாற்றம் எதிரொலித்திருக்கிறதா அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, மாற்றத்தை மக்கள் எதிர்நோக்கி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் கட்டாயம் நமக்கு 4ஆம் தேதி தெரியும். ஏன்னா நாங்க தொடர்ச்சியா மாற்று அரசியல் சிந்தனையை விதைக்கிறோம்னு 15 வருஷமா இங்க இருக்கும்போது 2021லயும் நான் வேட்பாளரா இருந்திருக்கேன் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு. இந்த முறை 2026 நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில இருந்தேன். அப்போ அன்னைக்கு மக்கள் எப்படி ஒரு தேர்தல் அணுகுனாங்க, அந்த இடைப்பட்ட இந்த 5 ஆண்டு காலத்துல இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நல்ல ஒரு வித்தியாசம் நமக்கு பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது மறைக்கப்படலாம். ஆனா இங்க நடைமுறையில நம்மளுக்கு நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா செய்தி ஊடகங்களை பார்க்கும் போதும் இல்ல செய்தித்தாள்களை திருப்பும் போதும் நமக்கு தெரியுது எவ்வளவு
என்ன சொல்றது, சமூக சீர்கேடுகள் நடக்குது, எவ்வளவு கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கம் இருக்கு, பாலியல் வன்கொடுமை நடக்குது, நிர்வாக சீர்கேடுகள் நடக்குது, லாக்அப் மரணங்கள் நடக்குது. இப்படி எண்ணற்ற இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சம்பவங்கள், இப்படி எல்லா சிக்கல்களும் இந்த மண்ணில் நடந்ததை ஒன்னொன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். அது எல்லாத்தையும் வந்து இந்த தேர்தல் பிரதிபலிக்குதா அப்படிங்கிறதுக்கான பதில் தான் நம்ம 4ஆம் தேதி பார்க்க போறோம். அதை எல்லா ஃபேக்டரியும் யோசிச்சு ஓட்டு போடுவாங்கன்னா அது ரொம்ப நீஷ் கிரௌடா தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் என்ன சொல்றது, ஒரு 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 கவர்ச்சி அரசியலுக்கு பின்னாடி இன்னைக்கு பாருங்க, ஒரு 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 கட்சி வந்து 90 கோடி இல்லைன்னா வந்து 90 லட்சம் கோடி, பல லட்சங்களை செலவு பண்ணி, பல கோடிகளை செலவு பண்ணி விளம்பரம் கொடுக்கணுங்கிற தேவை எங்க இருந்து வருது? என்ன மாதிரி விளம்பரம்? நல்லாட்சி நாங்க தான் கொடுத்தோம், நாங்க தொடரணும், நாங்க வந்து சிறப்பா செயல்பட்டிருக்கோம், மத்த மாநிலங்களோட ஒப்பிட்டு பேசக்கூடிய இவர்களுக்கு மத்தியில தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். உண்மையாவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. கல்வியில் எந்த அளவுக்கு நம்ம வந்து பின்தங்கி இருந்தா, ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரைக்கு வந்து ஒரு 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 சினிமா ஸ்டாருக்கு பின்னாடி அவங்க என்ன கொள்கை சொல்றாங்க, என்ன வந்து ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க, என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காங்க, எவ்வளவு தூரம் மக்களுக்காக போராட்ட காலத்துல நின்றுருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு அடிப்படையுமே வந்து அவங்க பார்க்காம நாங்க வந்து ஓட்டு போட போறோம், அவர் வந்து மாற்றமா இருப்பாருன்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த அழகுலதான் வந்து திராவிடம் வந்து கல்வியை வந்து சிறப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து வளர்த்து வச்சிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு ஏட்டளவுல இருக்கு எல்லா மெட்ரிக்ஸும், எல்லா குறியீடுகளும். கல்வியில சிறந்துட்டோம், ஜிடிபில வளர்ந்துட்டோம், எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபேப்ரிகேஷன், அது வந்து ஒரு மாயை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உண்மையாகவே மக்கள் வந்து மாறி இருக்காங்க. கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு பெரிய, நீங்க கல்வியில் சிறந்த உண்மையாவே ஒரு மாநிலமா கேரளாவை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க 5 வயசு குழந்தை கிட்ட கூட கம்யூனிச சித்தாந்தம் இருக்கும், தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த மாதிரி உண்மையாவே கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு திங்கிங் எபிலிட்டியை வந்து, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்து அவங்க வந்து கத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டுல நாங்க இந்த மெட்ரிக்ஸ்ல எல்லாம் வளர்ந்துட்டோம்னு கொஞ்சம் கூட அவங்க பெருமை பத்திக்கிறதுக்கான தகுதியோ ஏதோ ஒண்ணுமே வந்து திராவிட கட்சிகள் வச்சுக்க முடியாது. நீங்க தமிழகம் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணதாக தமிழகம் சொல்கிறது, தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதான் நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய கல்விக்காக மற்ற மாநிலத்தவர்கள் இங்க வந்து கல்வி பயிலக்கூடிய சூழல் தான் இருக்கிறது, அது இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல, இரட்டை இலக்க பொருளாதாரம் வளர்ந்ததுன்னா அது மக்களோட உழைப்பு. அவங்க வந்து 5க்கும் 10க்கும் அரசினுடைய திட்டங்கள் இல்லாமல், அரசினுடைய திட்டம் என்ன சொல்றேன், எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுச்சு. எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்குனாங்க உண்மையாகவே? அந்த மெட்ரிக்ஸ் எடுத்து உங்களால பேச முடியுமா? எந்த அளவுக்கு அவங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் எங்க மக்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த மண்ணில வந்து உழைச்சிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா ஒரு எலெக்ஷன்னா என்ன, அது எதுக்காக நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற புரிதலோட எல்லாம் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வளர்த்து விடலையே. என்ன திராவிடம் வந்து கத்து கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இருக்கு. எந்த சோசியல் மீடியா பக்கம் திரும்பினாலும் வந்து எதற்காக மக்கள் பின்னாடி நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால ஒரு புரிதலோட பார்வையோட ஒரு தேர்தல, ஒரு ஜனநாயக ஒரு 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 எலெக்ஷனை இவங்க அணுகுறாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால மக்கள் உழைப்ப நீங்க எங்களுக்கு லேபிள் ஒட்டிக்க முடியாது, நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தவனும் நாகப்பட்டினத்துல படிச்சிருக்கவங்க எல்லாரும் இங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லி கேம்ப் மலேசியா, கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் துபாய்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இங்க வேலை கிடைக்கல? படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் மக்கள் ரத்தத்தை சிந்தி அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்றதை எல்லாரும் வரி செலுத்ததான் செய்யறோம். செலுத்துறத நீங்க லேபிள் ஒட்டிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு உங்ககிட்ட ஒரு இந்த சுற்றுலா முதல்ல கேட்க வேண்டிய ஒரு நிறைவு கேள்வி நான் பாக்குறேன். ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்க யூ கேன் நேம் இட், அது வந்து விஜய்னு இருக்கலாம் அல்லது சம்திங் எல்ஸ்ன்னு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டரா அல்லது வந்து நாம் தமிழருக்கான ஒரு மாற்றாக அல்லது நாம் தமிழர் எடுக்கக்கூடிய இடங்களை வந்து பறிச்சிருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கடைசி பாட்டான ஐ திங்க் நீங்க எக்ஸிட் போல் தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
அது எப்படியும் நாம் தமிழர் கட்சி இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா நீங்க கடந்த முறை வரைக்கும் நாங்க இதோட 4 பொது தேர்தலை சந்திச்சிட்டோம். 4 பொது தேர்தலையும் உங்களோட ஒப்பீனியன் போல்ஸோ, உங்களோட எக்ஸிட் போல்ஸோ, ஆக்சுவல் ஃபிகர்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு காட்டினதே கிடையாது. ஐ திங்க் அது அப்ளைஸ் டு எனி அதர் பார்ட்டி ஆல்சோ. அதனால இந்த முறையும் நாங்க எக்ஸிட் போல நம்பி இல்ல. இந்த எக்ஸிட் போல தான் எங்களுடைய வாக்குகளா பிரதிபலிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு உடன்பாடும் எனக்கு இல்ல. நாம் தமிழர் கட்சி கட்டாயமா வந்து ஒரு பெரிய வளர்ச்சிய இது ஒண்ணு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஓட்டுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் 36 லட்சம் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய நன்மதிப்பும் புரிந்து உணர்ந்து கொடுக்கப்பட்ட வாக்குகள். அப்படி அது ஒரு ஓட்டா இருந்தாலும் சரி, இல்ல அது இன்னும் ஒரு 10 லட்சம், இல்ல இன்னொரு 100 லட்சம், இன்னொரு ஒரு கோடி ஓட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து அவர்கள் புரிந்து உணர்ந்து செலுத்திய ஓட்டா இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வர வாக்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸிட் போல்ஸ் நம்பி நாங்க வந்து இங்க இல்ல. எக்ஸிட் போல்ஸ் அப்படியே நடக்கும் அப்படிங்கறதும் உறுதி கிடையாது. ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பிரிச்சிருக்கா அப்படி நீங்க பாக்குறீங்களா? இல்ல எங்களுடைய ஓட்டுகளை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க லாஸ்ட் நாங்க எல்லா பை எலெக்ஷனையும் நாங்க வந்து இங்க களத்துல நின்றுருக்கோம். நீங்க வந்து பல பேர் வந்து இங்க போட்டியே போடாம இருந்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு அன்ரிட்டன் தியரி இருக்கு, ஃபார்முலா இருக்கு, ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் நின்றுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இந்த ஜனநாயகத்தை மதிச்சு ஒவ்வொரு பை எலெக்ஷன்ஸ்க்கும் நின்றுருக்கோம். அப்படி ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு 2021 மக்கள் என்ன வாக்குகள் கொடுத்தாங்களோ அதுல சற்றும் குறையாமல் அதே வாக்குகளை பை எலெக்ஷன்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. அதன் எவ்வளவு அங்க வந்து ஊழல் முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா காமாட்சி விளக்கு, வெள்ளி கொலுசு, மூக்குத்தி, என்னென்னமோ சுற்றுலா, பிரியாணி, விருந்து, என்னென்னமோ பண்ணாங்க. எல்லாம் பண்ணதுக்கு பிறகும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டர்ஸ் வந்து அங்க இன்டாக்டா இருந்தது. அப்படிங்கறதுனால புதுசா எந்த ஒரு ஃபேக்டரும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை சரிக்காது. அதுல ரொம்ப 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 உறுதியா நாம் தமிழர் கட்சி இருக்கும். இன்னும் ஒரு பல லட்சம் பேரை நாம் தமிழர் கட்சி வந்து புரிதல் பார்வைக்கும் அந்த புரிதலான சிந்தனைக்கும் வேணும்னா கொண்டுட்டு போயிருக்குமே தவிர்த்து ஒருபோதும் பின்னோக்கி போகாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கேன்.